வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது காசிக்கு போய் வந்தேன். இங்கே சென்று வந்த சில நண்பர்கள் டாக்டர் காசிக்கு சென்றால் கர்மம் தீரும் என்று கூறுகிறார்களே, அதன் ரகசியம் என்ன? காசிக்கு சென்றால் எனக்கு கர்மம் தீருன்னு உள்ள ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். அதை இந்தியாவிலே ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. என்னால் நம்பர் 1 காசி தான். ஒரே சேத்திரம் அப்படின்னு சொன்னால் காசி. அப்புறம் பஞ்ச அதுக்கடுத்து அஞ்சு கோவில்னா காசி 1, அவந்திகா, இப்படி ஒரு 5 கோவில். அதை அடுத்த 5 பஞ்சசேத்திரம் பாருங்க. ஒன்றுன்னா காசி தான். அவ்வளவு முக்கியத்துவம். காசி என்றால் சிவனுடைய ஒளி உடம்பு. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும். அதுபோக காசியை மேலே ஸ்ரீ சக்கரம் எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆகவே காசி ஒரு இடம் போயிட்டு வந்தால் அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு. அந்த எனர்ஜி ஃபீல்டு எப்படின்னா, உங்களுக்கு காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. ஒரு கடைசி போனால் கால பைரவர் கோவில். நிறைய பேர் கடைசி காசி யாத்திரையை முடித்து வரும்போது கால பைரவர்கிட்ட அனுமதி பெற்று வருவார்கள். அதையும் தாண்டி ஒரு எல்கை இருக்குது. அது நிறைய பேர் போகிறதில்லை. அங்கே ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு கோவில் இருக்குது. காசி இன்னொரு பேர் வாரணாசி. வருணை ப்ளஸ் அசி, 2 நதிகள் சங்கமிக்கு. அசி காட்டினுடைய எண்டில் அசி நதி ஜாயின் ஆகுது. இது மாதிரி இந்த ஒரு எண்டில் வருணை ஜாயின் ஆகக்கூடிய எண்டு நிறைய பேர் போகிறதில்ல. அங்கே ஒரு பெரிய விஷ்ணு கோவில் இருக்குது. அந்த கோவிலை தொட்டு ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பெரிய ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே அமைதியான இடம். ஆகவே இந்த 2 எண்டு, ஒரு எண்டு வருணை என்ற நதி சேரக்கூடிய ஒரு எண்டு, அங்கே விஷ்ணு கோவில் இருக்குது. அடுத்தது அசி காட் அங்கே இருக்குது. இந்த லென்த்துக்கு உள்ளதான் ஏகதேசம் எல்லா முக்கியமான கோவில்களும் இருக்குது. காசிக்கு செல்பவர்கள் கால பைரவர், அதே மாதிரி பைரவருக்கு 2 மொத்தம் 3 கோவில்கள் இருக்குது. ஒன்று வடுக பைரவர்னு ஒரு கோவில் இருக்குது. வடுக பைரவர் கோவிலுக்கு போனால் வாழ்க்கையில் நினைத்த காரியம் நடக்கும், நெகட்டிவ் எனர்ஜி போகும், எதிரிகளை அழிக்கலாம், செல்வம் பெருகும் என்று பல நன்மைகள் இருக்குது. இதே மாதிரி அஷ்ட பைரவர் கோவில் இருக்குது. அது நிறைய பேர் தெரியும். அஷ்ட பைரவர் கோவிலும் அது பழைய ஆட்கள், ஆட்டோக்காரங்க இல்லை கார் ஓட்டுநர்களுக்கு தான் தெரியும். அங்கே அஷ்ட பைரவர்கள் கோவில், அங்கே தீர்த்தம் எல்லாமே இருக்குது. ஆகவே இதெல்லாம் ஒரு கடைசி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த கடைசி அசிகாட்டில் ஒரு எண்டுக்கு வந்தால் அங்கே சுயம்பு ஹனுமான் துளசிதாஸுக்கு தரிசனம் கொடுத்து விட்டு அப்படியே அவர் சிலையாக மாறிய சுயம்பு ஹனுமான் இருக்குது. அயோத்தியில் ஒரு சுயம்பு ஹனுமான், அடுத்தது காசியில் ஒரு சுயம்பு ஹனுமான். இப்போ அந்த ஹனுமான் கோவில் ஒரு எண்டில் இருக்குது. அங்கேருந்து திருப்பி இங்கே நடந்து வரக்கூடிய டைமில் நம்ம சுசீந்திரம் மாதிரி அங்கே திரிதேவர் மகாதேவர் கோவில்னு ஒன்று இருக்குது. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் சேர்ந்து ஒரே இடத்துல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. மிகவும் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அடுத்தது துர்கா குண்டுன்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே உட்கார்ந்திங்கன்னா வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அப்போது இங்கே அதுக்கு பக்கத்தில் அந்த கௌடியம்மன் கோவில்னு இருக்குது. கடைசியாக சோழி பலம், உனக்கு காசி பலம் எனக்குன்னு சொல்லிட்டு அதை வழிபடுவாங்க, நிறைவு செய்வாங்க. கடைசி காசி யாத்திரை நிறைவு செய்யும் போது கால பைரவத்தை அனுமதி வாங்குறது மாதிரி இங்கே இந்த சோழி விற்பாங்க. அதை அங்கே உருட்டி விட்டுட்டு சோழி பலம் உனக்கு காசி யாத்திரை பலம் எனக்குன்னு அங்கே சொல்லி வழிபட்டு நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே கர்மங்கள் எப்படி அங்கே காசிக்கு வந்தால் தொலையுது என்றால் அது ஒரு சயின்டிஃபிக். அதாவது ஞானிகள், பெரிய உயர்ந்த நிலையில் உள்ள யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், அவர்கள் இருந்த இடத்துல இருந்துகிட்டே கர்மங்களை கரைச்சிருவாங்க. அதுக்கு திருமந்திரத்தில் சொல்லப்படுகிறது, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள்,
பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த திருவருளாலே. அவங்க என்ன சென்னியில் வைத்த திருவருளாலேன்னா அது எப்போ பார்த்தாலும் சிவனை தியானம் செய்து இருக்கக்கூடியவங்க. பின்னை வினைன்னா அது முன்னை வினையின் முடிச்சவர்கள்னா பிராரப்தம், ஓல்டு கர்மம். இந்த ஓல்டு கர்மங்களெல்லாம் அவங்க டிசால்வ் பண்ணிடுவாங்க சிவனை தியானித்து. பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள்னா சஞ்சித வினை, அதாவது வினை பிராரப்த வினை, ஆகாமிய வினை, சஞ்சித வினை உண்டு. சஞ்சித வினைன்னா பின்னாடி அக்குமுலேட் ஆகக்கூடிய வினை, இதையும் அவங்க பிடித்து விடுவார்கள். சென்னியில் வைத்த திருவிழானா தியானத்தின் வழியாக. தியானத்தில் பல வகை தியானம் இருக்குது. அதை அவங்க செய்து இந்த கர்மத்தை கரைச்சிடுவாங்க. ஆனால் மற்றவர்கள் கரைப்பதற்கு எளிதான வழி தான் காசிக்கு சென்றால் கர்ம தொலையும் அப்படின்றால் கங்கை நதி உலகத்திலேயே எந்த நதிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்றால் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெடாமல் இருக்கும். இதை பல ஆராய்ச்சியாளர்களும் வெளிநாட்டுக்காரங்க ஆராய்ச்சி பண்ணி அது எதனால் என்ன கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு காரணம் என்னச்சால் ஆகாச தத்துவம் நிறைந்த நதி, அது ஆகாச கங்கை. அப்போ ஆகாசத்துக்கு தான் கர்மத்தை டிசால்வ் செய்யக்கூடிய பவர் இருக்குது. ஆகாச கங்கை இங்கேன்னா ஆகாச கங்கை இருக்குது, இடத்துல பாதாள கங்கை இருக்குது. பாதாள கங்கை இருக்குது ஸ்ரீசைலத்தில் இருக்குது. அது கீழே பார்த்தா கீழே இருந்து பொங்கி வருது. ஸ்ரீசைலத்தில் பாதாள கங்கை இப்படியெல்லாம் பல இடத்துல இருக்குது. அப்போது இந்த கங்கை கொல்லிமலையிலையும் கங்கை இருக்குது. அது அதுவும் ஆகாச கங்கைன்னு பேர். அது கீழே விழவே செய்யும். அதுக்குள்ளே அது அந்த வேப்பராக மாறி மறைஞ்சிரும். அவ்வளோ ஹைட்லேருந்து வருது. இப்படி கங்கை பல இடங்களில் கிட்டாது. ஒரிஜினலாக உள்ள ஆகாச கங்கை சிவனுடைய தலையில் விழுந்து அங்கேருந்து கீழே வரக்கூடிய கங்கை காசிக்கு வருது. காசிக்கு வரக்கூடிய கங்கைக்கு பவர் என்ன ஆச்சுன்னா அதில் 5 தீர்த்தம் இருக்குது. இப்போ ரிஷிகேஷ் அங்கே போனால் கங்கை மட்டும்தான் இருக்குது. அலகாபாத் வரும்போது யமுனையும் கூட சேர்ந்தது, சரஸ்வதி 2 சேரும்போது அது 3 தீர்த்தம் ஆகுது. அப்படியே காசி வரும்போது வருணை அசி 2 நதிகள் பஞ்ச தீர்த்தம். அதுதான் விசேஷம். இந்த பஞ்ச தீர்த்தத்தில் குளிக்கணும். அதனால தான் அந்த காசியில் குளிக்கிற. அதுக்கு மணிகர்ணிகா கடவு, பல கடவுகள் பேர் வச்சு அது குளிச்ச கர்மங்கள் தொலையும். எப்படி தொலையும்னா கர்மங்கள்னா ஆக்ஷன் ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நல்லது கெட்டது என்ன செய்தாலும் அதோடைய வைப்ரேஷன் மனோமய கோஷத்தில் ஸ்டோர் ஆகும், விஞ்ஞானமய கோஷத்தில் ஸ்டோர் ஆகும். விஞ்ஞானமய கோஷம்னா பிரெயின் ஆக்டிவிட்டி. பிரெயினில் டிஃபால்ட்டு செட்டிங்னு ஒரு செட்டிங் இருக்குது. அது பழைய ஜென்மங்களில் உள்ள கர்மங்களுக்கு அடிப்படையில் திங்கிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கும். அந்த பேட்டர்ன் அங்கே போய் திருப்பி அது சரியாகும். மனோமய கோஷத்தில் ஸ்டோராக இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் தான் அடுத்த கர்மங்களை செய்ய தோன்றும். அப்போ அதுவும் அங்கே க்ளீனிங் ஆகிரும். அப்புறம் அது பிராணசக்தி, மனிதனுடைய உடம்பில் இயங்கக்கூடிய பிராணனிலே அந்த கர்மங்களே பாதிப்பு ஏற்படும். அந்த தடைகளும் மாறும். கடைசியாக அன்னமய கோஷம் ஃபிசிக்கல் பாடியில் ஏறக்கூடிய தடைகளும் மாறும். இது எவ்வாறு மாறுகிறது என்றால் கங்கையில் குளிக்கும்போது நம்முடைய உடம்பு, இந்த ஃபிசிக்கல் பாடி பார்க்கக்கூடிய உடம்பு, காணா உடம்புன்னு இருக்குது. பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமயம், இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த உடம்பு எல்லாத்துலேயும் ஸ்டோராக இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கங்கை கரைக்கிறது. அப்புறம் அன்னபூரணி என்றால் உணவு. 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் உணவு அளிக்கக்கூடிய தாய். அப்போ அவங்க நல்ல உணவு, நெகட்டிவ் எனர்ஜி சேராத உணவு, விஷமற்ற உணர்வு, சத்தான உணர்வை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கொடுப்பாங்க. பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருக்கும்போது அந்த அம்மா தான் அட்சய பாத்திரம் கொடுத்தது. அவர்கள் இந்த ஃபிசிக்கல் பாடியில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்கிடுவாங்க. அடுத்து ஆஸ்ட்ரல் பாடியில் உள்ள வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனை போக்குறது விசாலாட்சி கோவிலுக்கும் செல்ல வேண்டும். அங்கே தீபாவளி அன்று தங்க கவசம் சாத்துவார்கள். அந்த கோவிலுக்கு சென்னை விசாலாட்சி ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்கிடுவாங்க. அடுத்து காசி விஸ்வநாதர், எங்கும் நிறைந்திருக்கு விஸ்வநாதர், காசல் பாடியில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை போக்குவாங்க. ஆகவே அங்கே போய் நின்று வரும்போது இந்த கர்மங்களை விடுபட்டு கலைன்னு ஒரு சயின்டிஃபிக் தான். இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக். அங்கே இறக்க வீடு தருவது காசின்னு, அங்கே இறந்தால் வீடு தருவது காசு முக்தி. அதனால் நிறைய பேர் பணக்காரங்கள் அங்கே போய் தங்கி வயசான சமயத்தில் அங்கே இருக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆகவே இந்த தகவல் சொல்கிறேன். அது தமிழர்களுக்கு தங்குவதற்கு அனுமான் காட் பக்கம், கேதார் காட் பக்கம், ஹரிச்சந்திர காட் பக்கம் உள்ள
இடங்களில் தமிழ் ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவர்களுக்கு போனால் தங்குறதுக்குள்ள வசதிகள் எல்லாம் செய்தர ஆள்கள் இருக்காங்க. தமிழ் சாப்பாடு கிடைக்கும். தேவைக்கு உள்ளவர் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.